தி வார். திரேதா யுகத்தில் நடந்த சண்டையை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம். இது துவாபாரக யுகம். இங்கே 100க்கு 5 பேர் நல்லவங்களாக வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் நடந்த மகாபாரத யுத்தத்தில் ஒரு அசுரன், மிகப்பெரிய அசுரன், அந்த காலகட்டத்தில் இருந்த இந்திரர்கள், தேவர்கள், இந்த எல்லாருக்கும் படாத துன்பங்களை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 16,000 இளவரசிகளை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். இந்திரர்களும் தேவர்களும் இவன் அவனோட சண்டை போட்டு எதுவும் செய்ய முடியாத காலகட்டத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் போய் முறையிடுறாங்க. கிருஷ்ணா, இப்பயாவது எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்டதால ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமாவோட வந்து அந்த அசுரனை, மிகப்பெரிய அசுரனை வதம் செய்யணும் அப்படின்ற முடிவோட 2 பேருமா சேர்ந்து அவனை மிகப்பெரிய அசுரனை வதம் செய்கிறாங்க. அவன் தான் நரகாசுரன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த 16,000 இளவரசிகளும் நரகாசுரன் வதம் போனதால் தங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டதால ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் தங்களை கோகுலத்தில் கோபியர்களாக வைத்து கொண்டார். இந்த காலகட்டத்தில் இந்த போரை நம்ம இன்றளவும் நரகாசுர வதத்தை தீபாவளியாக இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.